हरि ओम श्रीमात्रे नमः। ओम शरवण भव। ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. முருகா, இன்றைய பதிவிலே நாம காண இருக்கக்கூடிய நாமம் குஹன். சென்ற பதிவிலே ஸ்கந்தன் என்கின்ற நாமத்தையும் அந்த நாமத்தோடு தொடர்ந்து வேலின் சிறப்பையும் நான் உங்களுக்கு விளக்க முற்பட்டிருக்கிறேன். ஒரு சிறு பதிவாக அதை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை காணாதவர்கள் தொடர்ந்து அதை காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவிலே நாம பார்க்க போற நாமம் குஹன். குஹன் என்றால் என்ன? ஹிருதய குகைக்குள் வாழ்பவன், குகையில் வசிப்பவன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அர்த்தம் குஹன். ஹிருதயத்தை பிளந்தால் உள்ளே என்ன இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஹிருதயம் என்பது என்ன என்றால் நம்ம சொல்லக்கூடிய உடல் ரீதியான பருவுடலான ஹிருதயம் அல்ல. இந்த நாமம் குஹம் என்கின்ற நாமமே ரகசியம் என்கின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கிறது. ரகசியம், குஹ்யம் என்று சொல்லுவோம். குஹ்யம் என்றால் ரகசியம். இறை தத்துவங்கள் அனைத்தும் ரகசியங்களே. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? இந்த உலகத்திலே நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மனித உருவெடுத்தது எப்படி? எங்கிருந்து வந்தோம்? எங்கு செல்ல போகின்றோம்? அனைத்தும் ரகசியமே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களை பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் நாம கேட்டுக்கலாம். நான் என்ன பார்த்திருக்கேனா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பர்களே. என்ன நான் பார்த்ததில்லை. நான் என்று நான் யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அதுவே பிம்பம் தான். நான் என்னுடைய உருவமாக மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கண்ணாடியில பார்க்கக்கூடிய எனது உருவம், அல்லது என்னுடைய புகைப்படத்திலே நான் பார்க்கக்கூடிய எனது உருவமே ஒழிய அது நிஜமல்ல, நிழல். அடுத்தவங்களை வேணா நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதானோ என்னவோ தெரியல, அடுத்தவங்க என்ன செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப 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 ஆசையா இருக்கு. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியல. நான் யார்? ரகசியம். நான் யார்? ரகசியம். இதுதான் ஆன்ம ரகசியம். இந்த ஆன்ம ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதுதான் வேதங்கள். அப்போ இந்த ஆன்ம ரகசியத்தை எனக்குள்ளாக வெளிப்படுத்தி கொடுப்பவன் குஹன். அப்போ இந்த குஹன் என்கின்ற நாமத்திலே குஹனை நான் வழிபடும் பொழுது எனக்குள்ளாக இந்த ஆன்ம ரகசியங்கள் வெளிப்படும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நமது வழிபாட்டுல நாம அர்ச்சனைகள் முக்கியமானவை என்று நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம இந்த நாமங்களை குமாரஸ்தவம் உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? இதே மாதிரி நம்ம திரிஷதி நாமார்ச்சனா, சத்ரு சம்ஹார திரிஷதி நாமம் என்று நம்ம எல்லாருமே அர்ச்சனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சகஸ்ர நாம அர்ச்சனைகள், விஷ்ணு சகஸ்ர நாமம், லலிதா சகஸ்ர நாமம், சண்முக சகஸ்ர நாமம். 6 முகத்துக்கும் சகஸ்ர நாமங்கள் உண்டு. சண்முகத்தினுடைய 6 முகம். ஸ்கந்த உபாசனையில இந்த 6ஐயும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். சோ 6 முகங்களுக்கும் என்ன உண்டு? சகஸ்ர நாமங்கள் உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு அதிர்வு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெயர் வைக்கிறோம் இல்லைங்களா? பெயர் வைக்கும்பொழுது இன்னைக்கு என்ன எடுத்து அந்த பெயரினுடைய அர்த்தத்தை எல்லாரும் மறந்துடுறோம்.
இன்னைக்கு வேற என்ன லாஜி எல்லாம் பார்க்கிறோம், நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, எந்த லாஜி எல்லாம் பார்த்து உண்மையான குஹ்யத்தை மறந்து விடுகின்றோம். அதுல இந்த எழுத்துல பெயர் ஆரம்பிக்க வேண்டும் என்று விதவிதமான பெயர்கள் எல்லாம் காதுல கேள்விப்படுறோம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அதை எப்படி உச்சரிப்பது என்பதும் தெரியவில்லை. இப்படியெல்லாம் பல பெயர்களை இன்று நம்ம கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் பெயர்களுக்கு ஒரு அதிர்வு உண்டு. அதுதான் பெயர்களை தான் நம்ம நாமம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு இறைவனினுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு அதிர்வு உண்டு. அந்த அதிர்வுகள் அந்த நாமத்திற்குரிய பொருளை அந்த இடத்தில் ஏற்படுத்தும். அப்போ இந்த குஹன் என்கின்ற நாமத்தை சொல்லி முருகப்பெருமானை நம் வழிபடும் பொழுது, நான் இந்த பாடலுக்கும் மறுபடியும் பின்னால வருகிறேன். முருகா, குமரா, குஹா என்று நம்ம வழிபடும் பொழுது ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கறதை நான் பின்னால சொல்றேன். இப்படி நம்ம அந்த நாமங்களை நம்ம வழிபடும் பொழுது என்ன நிகழ்கின்றது என்றால், அந்த நாமத்திற்குரிய ஒரு அதிர்வு நமக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்டு அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய பொருள், அர்த்தம் நமக்குள்ளாக வெளிப்படும். இப்ப இந்த ரகசியம், குஹன் என்கின்ற நாமம் ரகசியம் என்று நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்பொழுது இது என்ன ரகசியம் என்பதை நான் இப்போ ஒரு பாடல் மூலமா, திருப்புகழ்ல இருந்து ஒரு பாடல் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க முற்படுகின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. இதுதான் ரகசியங்க. எவ்வளவு ஒரு அழகாக அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்திருக்காருன்னு பாருங்க. உருவாய் அருவாய், தோற்றங்கள் எல்லாம் அவனே, தோற்ற பொருளாக இருப்பது எல்லாம் அவனே, எங்கெங்கு காணினும் சக்தியடா. உருவாய் அருவாய், இந்த தோற்ற பொருள்களுக்குள்ளெல்லாம் சக்தியாக அரூபமாக நிற்பவனும் அவனே. உருவங்களாக இருப்பதும் அவனே, அரூபங்களாக தோற்றங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக சக்தியாக இருப்பவனும் அவனே. ஆதி எனும் பரம்பொருள் மெய்யுணர்வு பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து இன்பம் காண்போம். வேதாத்திரி மகரிஷி. ஆதி எனும் பரம்பொருளே அருவாய் உருவாய் பேதித்த அண்ட கோடிகளாய் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து எங்க யாரை பார்த்தாலும் அவனே. இதுதான் இந்த முதல் ரகசியம். அருவாய் உருவாய் உளதாய் இலதாய், உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்ல. இல்லைங்களா? உயிர் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இல்ல, தெரியல. காட்டுங்க, தெரியாது. எப்படி சில விஷயங்கள் நடக்குது தெரியாது. அதுதான் இங்க உளதாய் இலதாய் மறுவாய் மலராய். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு மலர் இருக்கு, யோசித்து பார்த்திருக்கோமா என்னைக்காவது? ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கு, ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு மனம் வருது. ஒரு அழகான ரோஜா மலர் இருக்குன்னா ஒரு நல்ல பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பூ பார்க்குறோம், அந்த பூ பார்த்த உடனே அந்த பூவோட வாசம், ரோஜா பூவோட வாசம். அடுத்தது பார்க்குறோம் செண்பகப்பூ, நல்ல அழகு மஞ்சள், என்ன ஒரு மனம், மல்லிகைப்பூ. அப்போ மறுவாய் மலராய், மலர்
மலருக்குள் மனம் எங்கிருந்து வருகிறது? வந்த மனம் எங்கிருந்து வந்தது? எங்கே செல்கின்றது? அதை எப்படி எனக்குள்ளாக நான் உணர்ந்து கொண்டேன்? எனக்குள்ளாக அது எவ்வாறு சென்று எனக்குள்ளாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது? இதுதான் ரகசியம். மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அழகழகான கற்கள் இருக்கின்றன. எல்லாவற்றின் மேலும் ஒரு குறிப்பிட்ட ஒளிதான் அதன் மேல விழுறது. அதிலிருந்து வரக்கூடிய தெரித்து விழக்கூடிய ஒளி வெவ்வேறு அணுக்கற்றைகளை வெளியே கொடுக்குது, ஒளிக்கற்றைகளை கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதற்குள்ளாக ஒளிர்கிறது. இந்த ஒளி வந்தது எங்கே? இந்த ஒளி சென்றது எங்கே? கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப நம்ம ஒரு அழகான வைரக்கல் அணிந்திருக்கிறோம், மின்னுகிறது, ஒவ்வொரு நிமிஷமும் மின்னிக்கொண்டே இருக்கின்றது. அதன் மேல் விழுந்த ஒளி விழுந்தது எங்கிருந்து வந்தது? எங்கு சென்றது? மணியாய் ஒளியாய் அந்த தன்மைக்கேற்ப ஒவ்வொன்றும் ஒரு நிறத்தை ஒளிர்கிறதே. இது எவ்வாறு? ரகசியம். ஏனென்றால் இது உள்ள போகணும். ஒவ்வொன்றினுடைய காந்த களங்களும் வேதாத்ரி மகரிஷியை நினைக்காமல் இந்த கருத்தை கூறவே முடியாது. ஏனென்றால் எளியவர்களும் உணர்ந்து கொள்ளும்படி இதை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். கருவாய் உயிராய், கருவாகவும் உயிராகவும். கருத்தரித்தல், இந்த கருவுக்குள்ளாக எங்கிருந்து உயிர் வந்தது? உயிர் எப்படி அதற்குள் நிலை பெற்று நிற்கின்றது? அந்த உயிர் எப்படி வளர்கிறது? கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கதி என்பது இதுவே கதி. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு? ஏன் இந்த கதி? ஏன் இந்த மண்ணிலே நான் பிறந்திருக்கிறேன்? ஏன் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? யார் இதற்கு விடை காண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்றீங்க, இப்ப என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன். எனக்கு எதற்கு இந்த உருவமைப்பு? எனக்கு ஏன் இந்த நிறம்? எனக்கு ஏன் இந்த பூமி? ஏன் இந்த உறவுகள்? ஏன் இந்த மண்ணிலே நான் பிறந்திருக்கிறேன்? நான் ஏன் வேறு மண்ணிலே பிறந்திருக்க கூடாது? நான் ஏன் வேறு ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்க கூடாது? இதைதான் நாம் விதி என்கின்றோம். விதி என்றால் பிரம்மனுக்கும் ஒரு பெயர் உண்டு, விதி என்று. அப்போ கருவாய் உருவாய் உயிராய் கதியாய் விதியாய். விதியாய் தலையெழுத்து என்று சொல்றோம். தலையில யார் எழுதியெல்லாம் வைக்கல, அது அமைப்பு அமைந்திருக்கிறது. குருவாய் வருவாய், இதை எனக்கு விளக்கி என்னை எனக்குள் காட்டும் அருள்வாய் குகனே. அழகான பாடல், அர்த்தம் பொதிந்துள்ள ஒரு பாடல். எனக்குள்ளாக வந்து எனக்குள்ளாக குரு, குரு என்பவர் யார்? நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், நம்மை ஒவ்வொருவரும் நம்மை நாம் பார்த்ததில்லை. நம்மை நாம் பார்த்ததில்லை. என்னை எனக்கு காட்டுபவர் குரு. என்னை எனக்கு காட்டுபவர் குரு. இதுதான் குருவோட வேலை. அது எந்த மார்க்கமாக வேண்டாலும் இருக்கலாம். பக்தியா, ஞானமா, தியானமா, பூஜையா, எதுவாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலை என்னால் யான் என்ற பிரம்மத்தை நான் உணர்ந்தேன். நான் என்ற பிரம்மத்தை நான் உணர்ந்தேன் என்பதுதான் அகம் பிரம்மாஸ்மி. ஞான் என்ற பிரம்மத்தை நான் உணர்ந்தேன், என்னை எனக்குள் காட்டி. இதுதான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. அந்த பாடல் சித்தர் பாடல். சித்தர் பாடல்கள் எல்லாம் இதைதான் சொல்றது. பாரதியாரோட பாடல், உள்ளுப்புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதை தெய்வம் என்பர் வேதியரே. எல்லாம் அந்த வெள்ளத்தை எல்லா இடத்திலும் நீக்கமர நினைந்திருக்க கூடிய அந்த ஆற்றலே குகன், குஹா, குருபரா. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதைதான் வள்ளுவருடைய திருக்குறளிலும் நம்ம சொல்றோம். அதாவது எப்படி இந்த தன் மாற்றங்கள் நடைபெறுகிறது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகைத்தெரிவான் கட்டே உலகு.
இதை நான் எப்படி உணர்ந்து கொள்கின்றேன், எனக்குள்ளாக இது எப்படி தன் மாற்றம் அடைகிறது. காது இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்கு, தோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இவற்றின் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த வகையை அறிந்து கொள்ள நமக்கு உதவும் குருபரன் குகனின் நாமம் குஹ்யா ரகசியம். இதுதான் ஆன்மீக ரகசியம். ஓம் சரவண பவா. முருகா சரணம், முருகா சரணம், முருகா குஹா சண்முகா சரணம். நன்றி.